அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை அப்லோட் பண்ணியாச்சுங்க. இன்றைய தினம் ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள், விட்டு கொடுத்து போகும் தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதனை நோக்கி பயணம் செய்பவர்கள். தங்களுடைய திட்டங்களையும் குறிக்கோள்களையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியாட்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வல்ல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாக இந்த ஆண்டு பலன்களை கணிக்கும் பொழுது குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சுதாங்க பலன்களை கணிப்பது வழக்கம். மற்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும். அதிலும் சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாட்களுக்கு மட்டும்தான் இருப்பார். குரு, சனி மற்றும் ராகு கேது ஆகிய கிரகங்களின் நிலையை வைத்து இப்ப பலன்களை நம்ம பார்க்கலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தை நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தாங்க யோகாதிபதி. 12 ராசிகளில் சனி பகவான் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே முழு ஆட்சி பலத்துடன் இருப்பதனால தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம்னு எந்த துறையாக இருந்தாலும் அதில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு பெரிய கம்பெனியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பல நாட்களுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு கால் ஃபார் வரும். இந்த 2024 ஆண்டு முழுவதுமே சனி பகவான் வலிமையான இடத்துல இருப்பதனால தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். மேலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதனால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆல்ரெடி நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கடனாக நீங்க பணம் கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட்ல ஏதாவது டிலே இருந்தால் உடனடியாக உங்க கைக்கு அந்த பணம் வந்து சேரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கு அல்லது புதிய பிசினஸ் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதற்கான லோன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். 2024 ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதனால பணத்தை ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம கையில வச்சிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படும். ஆனால் நிறைய சுபகாரிய செலவுகளாகத்தாங்க இருக்கும். சமீப காலமாகவே ரிஷபராசிக்காரர்கள் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நிறைய விஷயங்களுக்கு பணத்தை தாராளமாக செலவு செஞ்சிருப்பாங்க. 2024 ஏப்ரல் மாதம் வரை இந்த செலவுகள் நீடிக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை கிடைப்பதனால புதியதாக வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் சூழ்நிலை உருவாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட வசதியான இன்னொரு வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த வீடாக இருந்தால் வீட்டை புதுப்பிக்கும் பணிகள், ரெனோவேஷன் ஒர்க் நடைபெறும். வீட்டிற்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவது, இன்னொரு ஃப்ளோர் எழுப்புவது, மேலும் இன்னொரு ரூம் அடிஷனலா கட்டுவது போன்ற புதுப்பிக்கும் அல்லது விரிவாக்கம் பணிகள் நடைபெறும். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க. சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை வலிமையாக இருப்பதனால பழைய 2 வீலர் அல்லது 4 வீலரை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். திடீர் மருத்துவ செலவுகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகுவும் 8ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் கிடைப்பதனால வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நல்ல செய்தி வரும். 2024 மே மாதத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். அவருடைய பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் இடங்கள்ல பதியுதுங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருமண தடை இருந்திருக்கும். இன்கேஸ் திருமணம் நடந்திருந்தாலும் அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். இப்ப அந்த நிலை மொத்தமாக மாறப்போகுதுங்க. 2024 மே மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பலன் கிடைக்குதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வரன் அமைய போகுதுங்க. 7ஆம்
5ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் அல்லது லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே போல 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும். அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்று வேற எங்கேயாவது வீடு வாங்கும் அல்லது கட்டும் சூழ்நிலை உருவாகும். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்குதுங்க. 9க்குரிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால நல்ல ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சுமூகமான தீர்வை பெறும். 2024 ஏப்ரல் மாதம் வரை சில விரயங்கள் மற்றும் கையில் பணம் தங்காத ஒரு நிலை உருவாகி இருக்கும். மே மாதத்திலிருந்து அந்த விரயங்கள் முழுவதுமாக கட்டுப்படும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வரும். 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்கள்னு வரும்பொழுது கடந்த காலத்தில் கல்வியில் சின்ன சின்ன தடைகள் மற்றும் தடங்கல்களை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிலை மொத்தமாக மாறப்போகுதுங்க. முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால புத்தி கூர்மை ஏற்படும். ஞாபக சக்தி பெருகும். படிப்பில் ஆர்வம் பெருகும். பாக்கியஸ்தானம் வலிமையாக இருப்பதனால வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்க நினைச்ச படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அதிகமான அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக வயிற்று பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் இன்டைஜஷன் ஏற்படும். அஜீரணம், அசிடிட்டி போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். வருடத்தின் பிற்பகுதியில உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக குடும்ப தலைவிகளுக்கு சிறப்பு பலன்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்குங்க. வருடத்தின் துவக்கத்திலேயே வீட்டிற்கு தேவையான நிறைய பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்வீங்க. பழைய ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது போன்ற பொருட்களை கொடுத்துட்டு புதியதாக பொருட்களை நீங்க வாங்குவீங்க. 2024 மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இன்னமும் சிறப்பான காலம். உடல் ரீதியான தொந்தரவுகள் அனைத்தும் விலகும். மனதில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலை மறையும். நிறைய கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவருடைய அன்பு அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்திலிருந்து இரவு நேரத்திற்குள்ளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கும் துர்க்கை அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் அதிர்ஷ்டங்கள் பெருகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.